சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆகஸ்ட் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினம்தோறும் விநாயகர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். விழாவின் 9வது நாளில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடமிழுத்து வழிபட்டனர். விநாயகர் சிலைகளை கரைப்பதில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள், உத்தரவுகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிலைகள் கரைக்கப்படுவது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என சான்று வழங்கப்பட்ட சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சான்று பெறாத சிலைகள் செயற்கை நீர்நிலைகளில் மட்டும் கரைக்கப்பட வேண்டும் எனவும் விழா பொறுப்புடன் நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.